கோலார் தங்கவையில் மாரிக்குப்பம் டு பெங்களூரு செல்லும் ரயில்களில் 5 பெட்டிகள் குறைத்ததினால் தொடர்ந்து பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாரிக்குப்பம் ரயில் நிலையத்தில் இருந்து சாம்பியன், உரிகம், கோரமண்டல், பெம்மல், சின்னக்கோட்டை, பங்கார்பேட் வழியாக பெங்களூருக்கு தினமும் ஏராளமான ரயில்கள் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்களில் சுமார் 16 முதல் 20 பெட்டிகள் இருந்தது. கடந்த சில வாரமாக 5 பெட்டிகள் குறைத்து தற்போது 12 பெட்டிகள் மட்டுமே இயக்கப்படுகிறது. இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காலை நேரங்களில் பெங்களூருக்கு வேலைக்கு செல்பவர்கள் மாரிக்குப்பம் ரயில் நிலையத்தில் குவிந்து வருகிறார்கள். இதனால் காலை நேரத்தில் இயக்கப்படும் ரயில்களிலும் மாலை பெங்களூருவில் இருந்து வரும் ரயில்களிலும் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. ரயில்களின் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணிகள் ஆபத்தான பயணம் மேற்கொள்கிறார்கள். ரயில்களில் இடம் பிடிக்க ஓடும் ரயில்களில் பலர் ஏறி வருகிறார்கள். இதனால் கீழே தவறி விழுந்து விபத்தில் சிக்கவும் அதிகம் வாய்ப்புகள் உள்ளது. எனவே மாரிக்குப்பத்தில் இருந்து பெங்களூருக்கு கூடுதல் ரயில்கள் மற்றும் கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்று தின பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலை 6:30 மணிக்கு மாரிக்குப்பம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் சுவர்ணா ரயிலில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் பயணம் செய்கின்றனர். முன்பு இந்த ரயிலில் 18 பெட்டிகள் இருந்தன. அப்போதே பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்கும். தற்போது 5 பெட்டிகள் குறைத்து 13 பெட்டிகளுடன் சுவர்ணா ரயில் இயங்கி வருகிறது. இதனால் மக்கள் கூட்டம் அலைமோதுவதுடன் படிகளில் தொங்கியபடி பயணம் செய்யக்கூடிய நிலை உள்ளது. இதனால் காலை 6:30 மணி முதல் காலை 7:50 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் கூடுதல் ரயில் சேவை ஏற்படுத்தினால்தான் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். ரயில் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு ரயில்வே நிர்வாகம் இதனை பரிசீலனை செய்ய வேண்டும். அத்துடன் சுவர்ணா ரயிலில் கூடுதலாக 7 பெட்டிகளை இணைக்க வேண்டும். இந்த விஷயம் தொடர்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கோலார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள்.